துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 266 இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் 200 தாண்டி இருக்கும் நிலையில் இன்று உச்சபட்சமாக தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய பாதிப்பை கணக்கிடும் பொழுது இன்று பாதிப்பு அதிகமாகி இருக்கிறது. நேற்று 231 பேர் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்வதற்காக எம்முடைய செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, மேலதிக விவரங்கள் என்ன? தமிழகத்தில் மேலும் இன்று 266 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே இதில் 203 பேருக்கு தொற்று உறுதியாகி இருக்கிறது. 266 பேரில் 203 பேர் சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே சென்னையினுடைய மொத்த எண்ணிக்கை தற்பொழுது 1460 உயர்ந்திருக்கிறது. இதில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 38 இருக்கிறது. இன்று மட்டும் குணமடைந்தவர்கள். எனவே மொத்த குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 1379 இருக்கிறது. இன்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனவே மொத்த உயிரிழப்புகள் 30 இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்னையில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றும் 203 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தொற்று எண்ணிக்கைகளில் மிக அதிகமான தொற்றாகும். நாளுக்கு நாள் நேற்றைய விட இன்று அதிகமாகிறது. ஒவ்வொரு நாளுமே அது ஒவ்வொரு உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து தொற்று பெற்றவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஒரே சோர்ஸ் என்று கூறக்கூடிய அளவுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த பாதிப்பானது பரவலாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் 33 பேர், கடலூரில் 9 பேர், கள்ளக்குறிச்சியில் 6 பேர், கோவையில் 4 பேர், அரியலூரில் 2 பேர், மதுரையில் 2, திருவள்ளூரில் 2, தென்காசியில் 2, செங்கல்பட்டில் 1, குமரியில் 1, திருவண்ணாமலையில் 1 என இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சென்னை மட்டுமல்லாமல் இன்று விழுப்புரத்தில் 33 பேருக்கு தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்துதான் தொற்று வந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் பார்த்தோமானால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை என்பது வெறும் 42 இருந்தது. அதாவது நம்ம ஒரு அளவீடுக்காக 10 நாட்களுக்கு முன்பு 24ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 42 இருந்தது. ஆனால் இன்று இந்த எண்ணிக்கை 86 உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 10 நாட்களில் மட்டும் 44 பேருக்கு கூடுதலாக விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிப்பு என்பது அதிகரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் கடந்த சில நாட்களாகவே, அதாவது இந்த 10 நாட்களுக்கு முன்பாக புதிதாக தொற்று ஏதும் வராத மாவட்டமாக அல்லது வெறும் குறைந்த தொற்றுகள் மட்டுமே வந்த மாவட்டமாக இருந்து வந்தது. இந்த மாவட்டங்கள் எல்லாம் படிப்படியாக பச்சை மண்டலத்துக்கு செல்ல வேண்டிய மாவட்டங்களாக இருந்தன. ஆனால் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு காரணமாக அங்கு ஏற்பட்ட பரவலின் காரணமாக தற்பொழுது அங்கு பாதிப்புகள் அதிகரித்திருப்பதை நாம் காண முடிகிறது. சென்னையினுடைய நிலவரத்தை பார்த்தோம்னால் கடந்த 10 நாட்களில் மட்டும் 1008 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 10 நாட்களில் மட்டும் இந்த விவரம் என்பது. தமிழ்நாட்டை மொத்தமாக பார்த்தோமானால் 1268 பேருக்கு இந்த 10 நாட்களில் மட்டும் தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இறந்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவர் இன்று மதியம் இறந்திருக்கிறார். அவருடைய வயது 44 வயது ஆண் உயிரிழந்திருக்கிறார்.
நம்முடைய உயிரிழப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது 60 வயதுக்கு கீழானவர்கள் உயிரிழப்பதுதான் அதிகமாக இருப்பதாக நம்மளுடைய தமிழகத்தினுடைய தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 34 வயது ஆண் குரோம்பேட்டையை சேர்ந்தவர் உயிரிழந்திருந்தார். எனவே அது குறித்தான விரிவான விசாரணைக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும் அவை திடீரென்று நிகழ்கின்றன. நம்முடைய சிகிச்சைக்கு வந்து வெண்டிலேட்டரில் இருந்து நம்மால் காப்பாற்ற முடியாமல் இருந்தவர்கள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது என்று சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்திருந்தார். எனவே திடீரென்று இந்த மரணங்கள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நேரம் தாமதமாக இருக்கிறதா? எந்த நிலையில் மருத்துவமனைக்கு வருகிறார்கள்? அதற்கு பின்னர் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தான விசாரணைகள் ஒவ்வொரு மரணத்துக்கும் நிகழ்த்தப்படுகின்றன. அதற்கான குழுக்களும் போடப்பட்டிருக்கின்றன. இன்றைய மற்ற நிலவரங்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸை பார்த்தால் அதிலும் சென்னை தான் அதிகமாக இருக்கிறது. சென்னையில் தற்பொழுது 1190 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாம் காலை முழுதே பார்த்து வருகிறோம். சென்னையில் போதிய மருத்துவமனைகளில் அனைத்து நோயாளிகளையும் வைத்துக் கொள்வதற்கான போதிய இடங்கள் இல்லை என்ற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1190 என்பது அறிகுறிகள் இல்லாத மைல்டு சிம்டம்ஸோட இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய நோயாளிகள் அனைவருடைய எண்ணிக்கையும் சேர்த்து இந்த எண்ணிக்கையாகும். அனைவருக்கும் இந்த சிகிச்சைகளை மருத்துவமனைகளில் தர முடியாது என்ற காரணத்தினால் அறிகுறிகள் இல்லாத இள வயதில் இருப்பவர்கள், கொரோனா தவிர வேறு எந்த சிக்கல்களும் அவர்களுக்கு இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அரசு அமைத்திருக்கக்கூடிய வேறு மையங்களுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு வருகிறார்கள். அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவ கல்லூரி அது போன்ற ஒரு மையமாகும். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து 60 பேர் மாற்றப்பட்டிருந்தார்கள். மற்ற மருத்துவமனைகளிலிருந்தும் நோயாளிகள் மாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய அந்த நோயாளிகளை மட்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த உயர் சிறப்பு சிகிச்சைகளை தரக்கூடிய நான்கு அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்துவிட்டு மற்றவர்களை இந்த மையங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த மையங்களில் அவர்களுக்கு அடிப்படையான மருத்துவ வசதிகள் செய்து தரப்படும். அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க செவிலியர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கு இருப்பவர்கள் யாரும் வென்டிலேட்டர் தேவைப்படக்கூடிய நோயாளிகள் யாரும் அங்கே அனுப்பப்பட மாட்டார்கள். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் யாரும் அங்கே அனுப்பப்பட மாட்டார்கள். எனவே அங்கிருந்து அவர்களுடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த சென்னையை அடுத்து ஆக்டிவ் கேசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக நாம் பார்த்தோமானால் விழுப்புரம் தான் இருக்கிறது, 57. இது இப்படி ஒரு நிகழ்வு என்பது யாரும் எதிர்பாராதது. ஏனென்றால் நாம் முதலில் சென்னை மற்றும் மேற்கு மாவட்டங்கள், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதிப்பு அதிகமாக இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்பொழுது விழுப்புரத்தில் நாம் கூறியது போல மொத்த பாதிப்புகளும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றன. அதில் ஆக்டிவ் கேசஸ் தற்பொழுது 57 பேர் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் 45 பேர் மதுரையில் இருக்கிறார்கள். மதுரை நமக்கு தொடர்ச்சியாக அங்க பாதிப்புகள் என்பது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு 46 என்று அந்த எண்ணிக்கை இருந்தது. அந்த 46க்கு பிறகு தொடர்ந்து அந்த எண்ணிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டே வந்தது. அதனால்தான் நாம் பார்த்தோம், இந்த முழு ஊரடங்கு அறிவித்த பொழுது கூட மதுரையில் அந்த ஊரடங்கு அறிவிக்கும் பொழுது மதுரையினுடைய பாதிப்புகள் என்பது மிக குறைவாக தான் இருந்தது. சேலத்தில் 29, மதுரையில் 46, 50க்குள்ளாக தான் அந்த பாதிப்பு இருந்தது. எனினும் கூட அங்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் எங்கிருந்து தொற்று வந்தது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அங்கு அதிகமாக இருந்தது. மேலும் அந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வந்தது. 4 பாதிப்பு, 5 பாதிப்பு என்று அதிகரித்துக் கொண்டு வந்தது. எனவே அந்த ட்ரெண்ட் என்பது மதுரையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். இன்று 2 பேர் பாதிக்கப்பட்டு மதுரையிலும் 45 ஆக்டிவ் கேசஸ் நமக்கு அங்க இருக்காங்க. அதை தவிர பார்த்தோம்னா செங்கல்பட்டில் 42 பேர் மற்றும் காஞ்சிபுரத்தில் 31 பேர் இருக்கிறார்கள். திருவள்ளூரில் நமக்கு 25 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 மாவட்டங்களில் நாம் சென்னையுடன் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 3 மாவட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளையும் நாம் பார்க்க முடியும். இந்த
மக்கள் தொகை என்பது இந்த மாவட்டங்களிலும் இதனுடைய நீட்சியாக தான் அதனை பார்க்க முடியும். இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கான காரணம் இதே மாவட்டங்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நம் இந்த மாவட்ட நிர்வாக பிரிவினையை பார்க்கும் பொழுது சென்னை மாநகராட்சிக்குள் இந்த மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகளும் மாநகராட்சிக்குள் வரும். ஆனால் மாவட்ட நிர்வாகம் என்று பார்க்கும் பொழுது அது வேற மாவட்டமாக கருதப்படும். எனவே செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சென்னையை சேர்ந்த பாதிப்புகளாக பார்க்கும்பொழுது இந்த எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தலைநகரில் ஏற்கனவே தொடர்ச்சியாக பாதிப்புகள் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு சென்று வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகை, மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது என்பதன் காரணமாகவே இயல்பாகவே சென்னையில் மற்ற மாவட்டங்களை விட பாதிப்புகள் அதிகமாக இருந்து வந்தது. தற்பொழுது இந்த கோயம்பேடு மார்க்கெட் காரணமாக மீண்டும் பாதிப்புகள் அதிகமடைய தொடங்கியுள்ளன. நாளை நமக்கு ஊரடங்குக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. எனவே இந்த எண்ணிக்கை பொதுவாகவே ஊரடங்குக்கான இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படும் பொழுது நோயாளிகளினுடைய எண்ணிக்கை, பாதிப்புகள் அதிகரிக்கும் என்று அனைவராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் இப்போதைய நிலையில் சென்னையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இந்த நிலவரப்படி நம்மளுடைய மார்டாலிட்டி ரேட் என்பது குறைவாகத்தான் நமக்கு இருக்கிறது. நமக்கு பாதிப்புகள் அதிகமாகி வந்தாலுமே கூட நமக்கு நேற்று வரை பார்த்தோமானால் இந்த எண்ணிக்கை என்பது 1.05% தான் இருக்கிறது. மேலும் தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் யாருக்குமே வெண்டிலேட்டர் வசதி தேவைப்படவில்லை என்ற நிலையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தொற்று அதிகமானாலும் கூட நாம் நிலைமையை சமாளிக்க முடியும் என்ற நிலையில்தான் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை இந்த நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எனவே பாதிப்புகள் அதிகமானாலும் அது பெரிய ஆபத்தான விஷயமாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பாதிப்புகள் அதிகமானதன் காரணமாக நம்முடைய ரெக்கவரி ரேட் தற்பொழுது சற்று குறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு இந்த ரெக்கவரி ரேட் என்பது இந்த 27ஆம் தேதி வரை நமக்கு அது உயர்ந்து கொண்டே இருந்தது. அதாவது இந்த மாதம் நாம் 12ஆம் தேதி பார்த்தோமானால் வெறும் 4% தான் ரெக்கவரி ரேட் இருந்தது. அந்த 4%இலிருந்து 56% வரை நமக்கு தொடர்ச்சியாக இந்த குணமடைவோரின் சதவீதம் என்பது உயர்ந்து கொண்டே வந்தது. 27ஆம் தேதி 56.84% நாம் எட்டியிருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமானதன் காரணமாக அது குறைந்து கொண்டே வருகிறது. நாம் 56 தற்பொழுது 48.64% நம்முடைய இந்த குணமடைவோர் சதவீதம் என்பது குறைந்துள்ளது. இதற்கு காரணம் ஒரு நாளில் தொற்று பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை விட குணமடைவோருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு நாளில் 100 பேர் குணமடைந்து வீடு செல்வார்கள், ஆனால் 33 பேர் தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அது போன்ற தரவுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது குணமடைவோருடைய எண்ணிக்கை. தொடர்ந்து பேசலாம் சாரதா. பொது சுகாதார இயக்குநராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்ற திரு குழந்தைசாமி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், தற்பொழுது சென்னையில் கடந்த 3 நாட்களாகவே 933 தற்பொழுது கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. இன்று உச்சகட்டம் 266. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை மிக மிக நெருக்கமாக இருக்கின்றது. அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்கள் பரப்பளவுல ரொம்ப சிறியதாக இருந்தாலும் கூட மக்கள் தொகையில ஒரு 4-5 மாவட்டங்களுடைய மக்கள் தொகை அளவுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கின்றது. இதுல ஒரு நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இஷ்யூ என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தொற்று ஏற்கனவே நம்ம பல முறை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லியது போல நம்ம எவ்வளவு டிலே பண்ணணுமோ அவ்வளவு டிலே பண்ணணும். இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறத அப்படி பரவும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கு பரவுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருந்துக்கங்க. வயதில் குறைவானவர்கள், பெரியவர்கள், நம்மளுடைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீடுகள்ல இருந்து வெளியில போக வேண்டாம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு பல வீடுகள்ல பார்க்கும் பொழுது பெரியவர்கள் காய்கறி கடைக்கு அதுக்கெல்லாம் வராங்க. சின்ன பசங்களை ஒரு 25 வயசு 30 வயசு பசங்க இருந்தா கூட அன்பின் காரணமாக நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா, நாங்க வெளியில போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அபாயத்தை உணராமல்
சிறிய வயதில் குறைந்தவர்களுக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வந்து அது போயிடும். அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து பெரியவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ வேற யாராவது நம்ம வீட்டு காய்கறி வரும்போது அவங்களுக்கும் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வந்து முயற்சியில வந்து நம்ம இது மாதிரி வந்து உதவி பண்ணோம். அதே நேரத்துல வயதில் குறைந்தவர்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவும் பொழுது நமக்கு வந்து உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி ஏற்படும். இதான் நம்ம ஆரம்பத்திலேயே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஜனவரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங், டெஸ்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச்ல வந்து நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த கிருமி பரவுறது வந்து பெரிய அளவுல வந்து வெற்றிகரமா இந்திய அரசும் தமிழக அரசும் நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ப்ரிப்பரேஷன், மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, கை கழுவுதல், இந்த மாதிரி முகக்கவசம் அணிதல், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மக்களை வந்து தயார்படுத்திருக்கிறோம். இப்ப பரவுவது என்பதை விட யாருக்கு பரவுகிறது என்பதை நம்ம வந்து பார்க்கணும். ஆக்டிவா இருக்கிறவங்க, ஹெல்த்தியா இருக்கிறவங்க, வயசுல கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது பரவும் பொழுது எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகும். எதிர்ப்பு சக்தி உண்டாகும் பொழுது இந்த வைரஸோட பரவக்கூடிய ஒரு வேகம், அந்த வீரியம் வந்து நமக்கு வந்து குறையும். அதனால வயதானவர்கள், நான் ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து நாங்க வந்து சொல்றோம், வயதானவர்களை, ஒரு கோமார்பிட் கண்டிஷன் இருக்கிறவங்கள வீட்டுல பாதுகாப்பாக நம்ம வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வந்து வெளியில வந்து நடமாடக்கூடாது. மற்றவர்கள் வந்து மற்ற வேலைகளை வந்து வெளியில செய்யும் பொழுது நமக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இப்போ மருத்துவமனைகள்லையும் நாங்கள் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். மருத்துவமனைகள்ல பிபிஇ கொடுக்குறோம், முகக்கவசம் கொடுக்குறோம். இருந்தாலும் நாங்கள் மருத்துவர்கள் அண்ட் செவிலியர்கள் நாங்கள் போஸ்டிங் பண்ணும் பொழுது வயதில் குறைந்தவர்கள், யங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் அங்கே வந்து போடுறோம். அதே போல கோமார்பிட் கண்டிஷன் இருக்கிறவங்களும் நாங்கள் டியூட்டியில் வந்து போடுறது இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, இஸ்ரேல் நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும் பொழுது அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொசைட்டியில் வந்து, கம்யூனிட்டியில் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு உருவாகும். அதனால இதை கண்டு பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி மருத்துவமனைகளில் வந்து கூட்டம், மருத்துவமனைகளில் வந்து பெட்ஸ் நிறைஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து பார்க்கக்கூடிய செய்தியை பார்த்து யாரும் வந்து பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம வந்து கை கழுவக்கூடிய பழக்கம், சேஃபா இருக்கிற பழக்கத்துல வந்து நம்ம ஒரு தடவை ரெவியூ பண்ணிக்கணும். இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா வந்துட்டு மாறணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள நம்ம வீட்லயே வந்துட்டு ஒரு தனியா வைக்கக்கூடிய ஒரு வசதியா வீடு இருந்ததுன்னா அங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஃபெசிலிட்டி குவாரண்டைன், இன்னைக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, சென்னை ட்ரேட் சென்டர், வைஷ்ணவ் காலேஜ், இந்த மாதிரி வந்து மாநகராட்சி வந்து அரசு, தமிழக அரசும் மாநகராட்சியும் பல இடங்களை வந்து ஃபெசிலிட்டி குவாரண்டைன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அங்க நம்ம வந்து அவங்கள ஸ்டே பண்ண வைக்கலாம். பொதுமக்கள் வந்து பதட்டம் அடையவே வேண்டியதில்லை. சார், அப்போ நம்மளும் ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்ற நிலைமையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு லாக்டவுனுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் பொழுது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகுமா? இப்ப ஹர்ட் இம்யூனிட்டி மூலமாக தான் இந்த நோயை நாம் வெல்ல முடியுமா? ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் நாட்டில் வந்து பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ட்ரி, இன்ஃபெக்ஷனே வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு நாட்டுக்குள்ளே வராத அளவுக்கு அவங்க வந்துட்டு கட்டுப்பாடுகள் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டாவது, அதே நேரத்தில் அங்கே வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால அந்த வயதானவர்கள், கோமார்பிட் கண்டிஷன் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் வீடுகளில் வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த தனிமைப்படுத்தி வச்ச உடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தி இருக்காங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து இளைஞர்கள் மத்தியில அது பரவிட்டு இருக்கு. ஸோ அப்போ எதிர்ப்பு சக்தி வந்து நாட்டுல வந்து உருவாகிட்டு இருக்கும். சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து, அதாவது ஆரம்பத்துல நாட்டுக்குள்ள தொற்று நுழையாமல் தடுத்தார்கள். அதே நேரத்துல ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ணி வயதானவர்கள், கோமார்பிட் இருக்கிறவங்களை தனிமைப்படுத்தி அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தினாங்க. சொசைட்டியை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்ப இன்ஃபெக்ஷன் வந்து இளைஞர்கள் மத்தியில, வயது குறைந்தவர்கள் மத்தியில, ஆரோக்கியமானவர்கள் மத்தியில அது பரவிட்டு இருக்கு. அப்படி ஒரு பரவுதல் ஏற்படும் பொழுது எதிர்ப்பு சக்தி ஏற்படும். ஒரு 50% மக்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி ஏற்படும் பொழுது அந்த நோயுடைய, அந்த கொரோனா கிருமியோட பரவக்கூடிய வேகம் வந்து குறைந்துவிடும். சார், இப்போ நீங்க கூறியது போல தமிழக சுகாதாரத்துறையினுடைய நடவடிக்கையின் காரணமாக நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம டிலே பண்ணிருக்கோம், தாமதமாக்கியிருக்கோம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த பாதிப்பை, இந்த சுமையை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா? ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பர்டனை தாங்க முடியுமா?
நிச்சயமாக மருத்துவமனைகள் வந்து தமிழகம் எங்கும் மருத்துவமனைகள், கல்லூரி விடுதிகள், இந்த மாதிரி வந்து பல்வேறு இடங்கள், நம்ம உதாரணத்துக்கு வந்து சென்னை ட்ரேட் சென்டர், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள், படுக்கை வசதிகள், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், வென்டிலேட்டர்ஸ், இன்வேசிவ் வென்டிலேட்டர்ஸ், நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர்ஸ் வந்து அரசு வந்து பெரிய அளவில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல வந்து நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த தயார்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அதே மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச், இந்த டிசீஸ் எவால்வ் ஆக டைனமிக் பாலிசி சேஞ்சஸ் இருக்கு. ஆரோக்கியமானவங்கள ஏசிம்டமேட்டிக் பாசிட்டிவ் இருந்தா அவங்கள வீடுகள்லயே, ஒரு நல்ல ஹவுசிங் ஃபெசிலிட்டி இருக்கிறவங்கள வீடுகள்லயே நம்ம வந்து கண்காணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோவிட் கேர் சென்டர், CCCன்னு சொல்லக்கூடிய சென்னை ட்ரேட் சென்டர் கூட கோவிட் கேர் சென்டருக்கு 50 வயதுக்கு கம்மியா இருக்கிறவங்க, கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இல்லாதவங்க, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இவங்களை வந்து நம்ம அட்மிட் பண்ணி வைக்கலாம். குழந்தைகள், 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, கோமார்பிட் கண்டிஷன், மற்ற வியாதிகள், சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் இருப்பவர்கள், அவர்களை வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவமனைகள்ல வந்து நம்ம அட்மிஷன் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கடைபிடிக்கும் பொழுது asymptomatic healthy people at home, asymptomatic symptomatic mild symptomatic healthy people at COVID care center. சிம்டம்ஸ் இருக்கு, அதே சீரியஸ் சிம்டம்ஸ் இருக்கு, மைல்டு சிம்டம்ஸ் தான், ஆனா அவங்களுக்கு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கு, 50 வயசுக்கு மேல இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு வந்தா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து தயார் நிலையில வந்து நம்ம 3 அடுக்காக வந்து தயார் நிலையில வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். மிக்க நன்றி எங்களுடைய இணைப்புக்கு வந்து தகவல்களை தெரிவித்ததற்காக. தமிழகத்தில் தற்பொழுது கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வந்தாலும் கூட, இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தாலும் கூட, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்புகளால் இதனை தாங்க முடியும் என்றும், அறிகுறிகள் இல்லாதவர்கள் தங்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு அல்லது அரசு அமைத்திருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அல்லாமல் மையங்களில் அவங்களை கண்காணிப்பில் வைத்து இந்த நோயை நாம் வெல்ல முடியும் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 நாட்களை எடுத்துக்கொண்டோமானால், குறிப்பாக சென்னையில் மட்டும் 176, 174, இன்று 200 தாண்டி 203 கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. சென்னையினுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? சென்னையினுடைய எந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது? இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கோடம்பாக்கத்தில் 60 பேருக்கு இன்று ஒரே நாளில் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது சற்று எதிர்பாராதது. இதுவரைக்கும் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் தான் அதிகமான தொற்று இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மட்டும் 60 பேருக்கு கோடம்பாக்கத்தில் இந்த தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கும் காரணமாக கோயம்பேடு சந்தைதான் குறிப்பிடப்படுகிறது. ஏனால் கோடம்பாக்கத்தில் பார்த்தோமானால் அங்கிருந்து காய்கறிகளை எடுத்து கொண்டு வந்து விற்கக்கூடிய சிறு வியாபாரிகள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். காய்கறி கடைகள் மட்டுமல்லாமல் தள்ளு வண்டிகளில் கோயம்பேடிலிருந்து காய்கறிகளை கொண்டு வந்து விற்பவர்கள் இப்பொழுது மட்டுமல்ல, ஊரடங்குக்கு முன்பாக இயல்பான நாட்களிலும் கூட அங்கிருந்து விற்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கடைகளாக அனைத்து காய்கறிகளையும் விற்பவர்கள் அல்லாமல் ஒவ்வொரு காயை மட்டும் கொண்டு மொத்தமாக விற்பவர்கள் என்று இது ஒரு வாடிக்கையான விஷயமாக கோடம்பாக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இன்று ஒரே நாளில் 60 பேருக்கு இந்த தொற்றானது கோடம்பாக்கத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கும் இதுதான் காரணமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேனாம்பேட்டை மண்டலத்தில் 23 பேருக்கு மொத்தமாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அண்ணாநகர் மண்டலத்தில் 14 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற மண்டலங்களிலும் இதே போன்று தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் கூட ராயபுரம் திருவிக நகர் தான் மொத்தமாக பார்த்தோமானால் அங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, மக்கள் அடர்த்தி, அதன் காரணமாக கண்டெய்ன்மெண்ட் பகுதிகள் அங்கு அதிகமாக இருந்தன, அங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன என்று பல புகார்கள் வந்தன. அதன் காரணமாக அந்த பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சென்னையினுடைய தென் பகுதிகளில் அதிக பாதிப்புகள் இல்லை. அதாவது அடையார், திருவான்மியூர் மார்க்கெட் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது, காய்கறி மார்க்கெட், இதுவும் கோயம்பேடு காரணமாக. ஆனால் அதை தவிர அடையார், திருவான்மியூர் பகுதிகளில் அதிகமான பாதிப்புகள் இருப்பதை நாம் பார்க்க முடியவில்லை, அப்படி தெரியவில்லை.
அதே போன்று வளசரவாக்கம் மண்டலத்திலும் கூட அவ்வளவு அதிகமாக பாதிப்புகள் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியாது. ஒரு சில மணலி அம்பத்தூரில் இல்லாமல் இருந்தது, ஆனால் பல நாட்களுக்கு அங்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த மண்டலங்களிலும் பாதிப்புகள் வர தொடங்கிவிட்டன. எனவே தற்பொழுது இந்த பகுதி அந்த பகுதி என்று சென்னையை பிரித்து பார்க்க முடியாது. அனைத்து இடங்களிலும் இந்த நோய் பாதிப்பு என்பது பரவி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியாது. எனவே மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இன்றும் கூட இந்த சென்னையினுடைய பாதிப்புகளை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய IAS அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திக்கும் பொழுது, செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் வரும்போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். வெளியில் தேவையில்லாமல் யாரும் வரக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வேறு எந்தெந்த இடங்களில் இது போன்ற அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு மையங்கள் இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் கூறியிருந்தார். எனவே சென்னையில் பாதிப்புகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. எனினும் அதனை தாங்கக்கூடிய அளவில், அதனை சமாளிக்கக்கூடிய அளவில் அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் நமக்கு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், மற்ற மாவட்டங்களில் கோவையில் எல்லாம் முதலில் அதிகமாக இருந்தது, அங்கெல்லாம் தற்பொழுது அவ்வளவு தொற்றுகள் இல்லை. நேற்று புதிதாக ஒரு தொற்று வந்திருந்தாலும் கூட முன்பு எதிர்பார்த்த அளவுக்கான தொற்றுகள் அதிகமாக இல்லை என்பது ஆறுதலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது கோயம்பேடு. மற்ற சில மாவட்டங்களுக்கும் கொரோனா பரவுவதற்கு கோயம்பேடு காய்கறி சந்தை ஒரு காரணமாக இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இதன் அடிப்படையில் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு சென்றவர்கள், அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தானாகவே முன்வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் சென்றவர்கள் யாரெல்லாம் தானாகவே முன்வந்து அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா இன்று? கண்டிப்பாக. அதாவது நாம் பொது அறிவிப்பு போலவே அவர்கள் வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக. அதாவது இதற்கு முன்பு நாம் பார்த்திருந்தோம், நுங்கம்பாக்கத்தில் ஒரு US விசா மையத்திற்கு சென்று வந்தவர்கள் இந்த தேதியில் சென்று வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும், பீனிக்ஸ் மாலுக்கு சென்று வந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த இண்டியோ விமானத்தில் இந்த தேதியில் பயணித்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பொது அறிவிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்ற அந்த அளவிலான ஒரு அறிவிப்பை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று வந்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக தமிழக சுகாதாரத்துறைக்கு, சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கான்டாக்ட் ட்ரேசிங் மூலமாக அந்த வியாபாரிகளுடைய வசிப்பிடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, அவர்களுடன் தொடர்பில் வந்தவர்கள் யாரெல்லாம், அவர்கள் வேறு ஊர்களுக்கு சென்றிருந்தால் அவர்களுடன் அங்கு தொடர்பில் இருப்பவர்கள் யாரெல்லாம் என்று பலரை அவர்கள் கான்டாக்ட் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். கோயம்பேடு இதனாலும் கூட கோயம்பேடு பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டலங்களில் பாதிப்பு அதிகரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்களுடைய வசிப்பிடங்களில் சுற்றி இருப்பவர்கள் யார் யார், அவர்களுக்கு பரிசோதனை அதிகமாக செய்யப்படுகிறது. அதன் மூலமாகவும் தொற்று கண்டறியப்படுகிறது. தற்பொழுது வரை சுமார் 150க்கும் மேற்பட்டோர் இந்த ஒரே இடத்திலிருந்து தொற்று வந்தவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் உட்பட பலர் இந்த கோயம்பேடு மார்க்கெட் காரணமாக தொற்று பெற்றவராக இருக்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வந்தாலும் கூட கான்டாக்ட் ட்ரேசிங்கும் ஒரு புறம் செய்யப்பட்டுதான் வருகிறது. இது நமக்கு பார்க்கும் பொழுது நம் கையை மீறி சென்று விட்டதாக இந்த எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது தெரிந்தாலும் கூட கான்டாக்ட் ட்ரேசிங் இன்னும் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த வியாபாரியுடன் தொடர்பில் வந்தார், அவர் எங்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பதை தமிழக சுகாதாரத்துறையும் காவல்துறையும் மற்ற துறைகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த கான்டாக்ட் ட்ரேசிங் மூலமாக அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பரிசோதனை செய்வது, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட கண்டிப்பாக அவர்களையும் பரிசோதனைக்கு உட்படுத்துவது என்ற நடைமுறையை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். சென்னையில் இந்த தொற்று அதிகமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் பரிசோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மாவட்டங்களை விட இங்கு தொற்று அதிகமாக இருப்பதற்கு கோயம்பேடு ஒரு காரணம், வெளிநாடு சென்று வந்தவர்கள், மக்கள் அடர்த்தி என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட டெஸ்டிங் பரிசோதனை இங்கு அதிகமாக செய்யப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே கோயம்பேடிலிருந்து தொடர்புடையவர்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசோதனையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பாக ஓய்வு பெற்ற பொதுநல சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி ஒரு தகவலை நமக்கு சொல்லியிருந்தார். அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில் தான் கொரோனா பரவல் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று வந்த தகவலின் அடிப்படையில் 9 வயது சிறுவன் மற்றும் 3 வயது சிறுமி, 6 வயது சிறுவர் போன்ற குழந்தைகளுக்கும் தற்பொழுது கொரோனா தொற்று பரவி இருக்கிறது. இதற்கு காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? வயதானவர்களை விட தற்பொழுது இளைஞர்களையும் குழந்தைகளையும் தான் கொரோனா அதிகமாக பாதித்து வருவதாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாமா? இப்பொழுதும் கூட நம்முடைய தரவுகள் படி பார்த்தோமானால் 13 முதல் 60 வயது வரை இருப்பவர்களுக்கு தான் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இன்றைய நிலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட 13 முதல் 60 வயதில் இருப்பவர்களுக்கு தான் தொற்று அதிகமாக இருக்கிறது. அந்த வயதினரில் ஆண்களுக்கு 1732 பேர் மற்றும் பெண்கள் 831 பேர் மற்றும் மாற்று பாலினத்தவர் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் கூறியது என்னவென்றால், வயதானவர்களை விட இள வயதினருக்கு இந்த நோய் வந்தால் அவர்கள் இதனை எளிதாக இந்த நோயை அவர்கள் எதிர்கொள்ள முடியும். அவர்களுக்கான சிகிச்சை அளித்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவது எளிதான விஷயமாக இருக்கும். எனவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் அவர்களை பாதுகாப்பது அவசியம். எனவே அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். வெளியில் சென்று வர வேண்டியவர்கள், அதாவது அவசியம் ஏற்பட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்ற நிலையில் அது இள வயதினராக இருந்தால் அவர்கள் வெளியே சென்று வந்து அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் நாம் அவர்களை பார்த்துக் கொள்ள முடியும். எனவே நம்ம 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு தொற்று இல்லாமல் நாம் பாதுகாத்து விட்டால் அந்த வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய இள வயதினருக்கு இந்த தொற்று வந்து சென்றால் அதற்கான இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூகத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி, அந்த ஹர்ட் இம்யூனிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்படி அது உருவாகும் பொழுது அது மொத்த சமூகத்தையும் நாம் இந்த நோயிலிருந்து வருங்காலத்தில் பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார். எனினும் குழந்தைகளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கிறது என்பதை தான் நாம் உலக அளவில் மற்ற நாடுகளில் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்தும் நாம் பார்க்க முடிந்தது. எப்பொழுதும் குழந்தைகளுக்கு வராது என்று யாரும் கூறவில்லை. ஏனென்றால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எதையுமே அறுதியிட்டு கூற முடியவில்லை. இது ஒரு புது வைரஸ். எப்படி பாதிக்கும், யாரை பாதிக்கும், எங்கு பாதிக்கும், எந்த அளவில் பாதிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியவே இல்லை. ஒருவருக்கு நோய் வந்து சென்றால் மீண்டும் வராது என்பதை கூட இன்னும் உறுதியாக கூற முடியவில்லை. எனவே அந்த நிலையில் தமிழகத்தில் 12 வயதுக்கு கீழ் 170 குழந்தைகளுக்கும் 60 வயதுக்கு மேல் 289 பேருக்கும் இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஊரடங்கினுடைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருக்கின்றன. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? தமிழகத்தை பொறுத்தவரை இன்று 266 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1379 இருக்கிறது. மொத்தமாக தமிழகத்தில் இதுவரை 3227
3 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நேற்று 2757 இருந்த நிலையில் இன்று 3023 கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. உயிரிழப்பு இதுவரை 30 இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாரதா.